ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமி ஃபஸ்ட்டு சில பேருக்கு கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக கதையை வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 2. யாரோ இரும்புற சவுண்ட் கேட்க நம்ம ஹீரோ போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு இருக்கா. சரிங்க வாங்க, இதுதான் உங்களுக்கு சண்டை போட யூஸ் ஆகும், என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. அந்த பேஸ்டே லெவல் 75ல இருக்குது. நம்ம ஹீரோவை விடவே அது அதிகமாக தான் இருக்குது. இது 25 கோல்டு காயின் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ அதிக காசுக்கெலாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனால் அதுதான் உங்களுக்கு சண்டை போட யூஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சீப்பானதை கொடுங்க, நான் அதை ட்ரைனிங் கொடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ட்ரைனிங் கொடுக்குற மாதிரினா டெமி ஹியூமன் தான் வேணும் அப்படிங்கவும் அதுவே எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதுதான் எங்ககிட்ட இருக்கிறதுலே லோயஸ்ட் ப்ரைஸ், ஆனால் இது கொஞ்ச நாள்லேயே இறந்து போயிடும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை வச்சிருந்த ஓனர் இதை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார் சொல்கிறான். நான் இதையே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோவோட பிளட் எடுத்து ஒரு லிக்யூட்ல கலக்குறான். அந்த பொண்ணோட உடம்புல ஒரு சீல் இருக்கு. அது மேலே இந்த லிக்யூட தடவனோடனே இப்போ அவள் வழியில துடிக்க ஆரம்பிக்கவும் என்னாச்சுன்னு கேட்குறான். நீங்க என்ன சொன்னாலும் இது உங்க பேச்சு கேட்கும் அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்றான். நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டேட்டஸ்ல காட்டுது. இந்தாங்க 25 சில்வர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கடைக்கார்ட்ட கொடுக்குறான். ஹேய், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். என்னோட பேரு ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு அங்கே இருந்து கிளம்புறான். கண்டிப்பாக திரும்ப வாங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கார அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ நேராக போயிட்டு இந்த பொண்ணு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்மர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 சில்வர் காயின்ஸ்க்கு கேட்குறான். உடனே அவனை எடுத்து கொடுத்துருதான். சரி ஓகே, இதை கொள்ளு ரஃப்டாலியா அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டுவான். அவள் பயப்படுறா. இது என்னோட ஆர்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவள் சீலில் வந்து ஷாக் அடிச்சு அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ கடைசியில் ஒரு வழியா அவள் அந்த பலூன் மான்ஸ்டரை கொண்டுருதா. என்ன அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏறினா எனக்கும் சேர்த்து ஏறுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படவும், அந்த பொண்ணோட மாஸ்டர் நீ தான் அப்படிங்கிறதுனால அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் உனக்கும் சேர்த்து தான் வரும், இது கூட தெரியாதா அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்குறான். இனிமே நீ தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொள்ளணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு கடைக்கார சொல்லவும், நான் ஒன்றும் இதை விருப்பப்பட்டு எனக்காக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். இன்னும் 3 சில்வர் காயின் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சில டம்மி ஹியூமன்ஸை சில பேர் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பசிக்குது. உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹோட்டல் கூட்டிட்டு போறான். இங்க டம்மி ஹியூமன்ஸ்க்கு நாங்கள் சர்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு வெளியே நிற்கா. சீக்கிரம் உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுவோம். அந்த பொண்ணு உள்ள போறா. இது அந்த ஷீல்டு ஹீரோ, இவன் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிடாம எனக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் அந்த சின்ன பையன் சாப்பிட்றத இந்த பொண்ணுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. நீ சாப்பிட்டாதான் நல்லா சண்டை போட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவளுக்குமே அந்த சாப்பாடு ரொம்பவோ பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்கிறதுனால அவசரமாக சாப்பிட்றா. உடனே அவளுக்கு தொண்டையில் சிக்கிக்கிடவும் இரும்புறா. உடனே நம்ம ஹீரோ இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்கிறா. உனக்காச்சும் அட்லீஸ்ட் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த சண்டை போடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 பேருமே நல்லா ஃபைட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு புது ஷீல்டு எல்லாம் அன்லாக் ஆகுது. மாஸ்டர் ஆமாம் உண்மையிலேயே நீங்கள் யார் அப்படின்னு கேட்கவும், நான் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்கிறான். அந்த 4 கார்டினல் ஹீரோஸில் ஒருத்தங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவங்க அப்பா வந்துட்டு ஷீல்டு ஹீரோ தான், டம்மி ஹியூமன்ஸ் எல்லாரையுமே நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஷீல்டு ஹீரோவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா அவங்க அப்பாட்ட சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் தான் உண்மையிலேயே ஷீல்டு ஹீரோ. ஆமாம், நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு கேட்கவும், நஃபோமின் கூப்பிடு, ஃபர்ஸ்ட் இந்த மருந்தை கூடி, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கொடுக்குறான். இது ரொம்ப கசப்பாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்லவும், பின்ன என்ன மருந்து இனிப்பாவாக இருக்கும், ஒழுங்கா கூடி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரஃப்டாலியா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சில விஷயங்கள் கனவுல வருது. அவங்க அப்பா அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பீஸ்ட் வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கடிச்சே சாக்கடிச்சிருது. ஆனால் அவங்க அப்பா அம்மா அவளை எப்படியோ காப்பாற்றிருந்தாங்க. அவள் அப்படியே அழுதுட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. நான் தான் இந்த மருந்தை நேற்று தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு போய் கொடுக்குறான். இது நல்ல வேலை போகும், நானே இதை வாங்கிக்கிட்டேன், இதுக்கு 4 சில்வர் காயின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான். ஹே, உனக்கும் அந்த பால் வேணுமா அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்குலாம் வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஆனால் அவளுக்கு அது பிடிச்சிருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அதை வாங்கி கொடுக்குறான். நைட்டு தங்குறதுக்கு எங்களுக்கு ரூம் வேணும், அண்ட் என் கூட இருக்கிற பொண்ணு நைட் கத்துவா அப்படின்னு சொல்லுவான். அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவனை மிரட்டி இப்போ ஒரு ரூம் வாங்குறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ நஃபோமியா அந்த ரஃப்டாலியாங்கிற பொண்ணு 2 பேருமே சேர்ந்து ஒன்றாவே ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை நல்லாவே பார்த்துக்கிடுறான். அந்த ரஃப்டாலியாவுக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஒரு நாள் இவங்க மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது புதுசாக ஒரு மான்ஸ்டர் வருது. இதை கொள்ளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் ரத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. இது என்னோட ஆர்டர் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே பாரு ரஃப்டாலியா, அந்த வேவ்ஸ் வரும்போது என்னால் ஃபைட் பண்ண முடியாது, என்னால் ஜஸ்ட் ப்ரொடெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒன்று ஃபைட் பண்ணி, இல்லைனா இதுக்கு மேலே நீ என் கூட இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் அந்த வேவ்ஸ் கூட தான் ஃபைட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ அந்த மான்ஸ்டரை போயிட்டு கொள்ளுதா. நான் உங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணுறேன், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவள் சொல்கிறான். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த வெப்பன் ஷாப்க்கு போயிட்டு ஒரு 50 காப்பர் காயின்ஸ்குள்ள ஒரு ஸ்வாட் ஒன்று இவளுக்கு தகுந்தபடி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவரும் எடுத்து கொடுக்குறாரு. நான் இன்னும் அதிகமாக காசு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்கவும், வில்லேஜ் ஆஃப் லோட்க்கு போங்க அப்படின்னு அந்த கடைக்கார் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ஆஃப் லோட்க்கு போய் பார்க்குறான்.
அந்த பன்னி மாஸ்டரை ஒரு 4 சில்வர் காயின்ஸ்க்கு நம்ம ஹீரோ வித்துட்டு இங்கே எனக்கு சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்குவோம். அதுவும் அந்த குகைக்குள்ள விலை மதிக்க முடியாத கற்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் வேவ் வந்ததுக்கு அப்புறமா மான்ஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் இருக்கு. அந்த 4 ஹீரோஸும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. நம்ம ஹீரோ இப்போ அந்த குகைக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவனோட புது ஷீல்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஒரு ரோப் ஷீல்டு இருக்கு. அப்புறமா ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டு அப்படின்னு சொல்லவும் காத்துலேயே ஒரு பெரிய ஷீல்டு வருது. நம்ம ஹீரோவே அதை பார்த்து ஆச்சரியப்படுதான். இப்போ அவங்க 2 பேருமே அந்த குகைக்குள்ள போகவும், ஆமா நான் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு ரஃப்டாலியா கேட்குறா. எப்படி வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டோன் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இருக்கான். இது ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிருச்சே அப்படின்னு அவன் நினைக்கவும் பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. ரஃப்டாலியா அதை பார்த்து பயந்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சிருதான். இந்த மான்ஸ்டர் தான் எங்க அப்பா அம்மா வில்லேஜர்ஸ் எல்லாரையும் கொன்னுச்சு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. ஓ இதனால தான் டெய்லி நைட் நீ அழுதுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவளை கூட்டிட்டு மேலே போறான். இங்க பாரு ரஃப்டாலியா, உன்னே மாதிரி இனிமே எந்த ஒரு குழந்தைங்களும் அப்பா அம்மாவை இழந்துட்டு தவிக்க கூடாதுன்னா நம்ம இதை இன்னைக்கு கொன்னுட்டு தான் இங்க இருந்து வெளியே போகணும். நான் அதை தடுக்கிறேன், நீ போயிட்டு அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். அவ ஆனா பயந்துகிட்டே அதை கொல்லாம நின்னுட்டு இருக்கா. இது என்னோட ஆர்டர், சீக்கிரம் வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்பவுமே அவ வந்துட்டு பயந்துட்டு அப்படியே இருக்கா. சரி ஓகே அதை மறந்துரு, நீ இங்க இருந்து தப்பிச்சு ஓடு, நான் இது உன் பின்னாடி வராதபடி இதை தடுத்துட்டு நிக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்களும் எங்க அப்பா அம்மா மாதிரியே என்ன காப்பாத்தணும்னு நினைக்கிங்க, நான் உங்களையும் இழக்க விரும்பல, நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஃப்டாலியா செம டென்ஷன் ஆயிட்டு ஓடி போயிட்டு அந்த மான்ஸ்டரை வெட்டுதா. அந்த மான்ஸ்டர் இவளை அட்டாக் பண்ண போகும்போது ஏர் ஷீல்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவளை ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ ஒரு வழியா ரஃப்டாலியா அந்த மான்ஸ்டரை கொன்னுட்டா. மாஸ்டர் நஃபுமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு நம்ம ஹீரோவா அவள் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்திட்டு நான் என்னோட ஷீல்டுக்குள்ளே இந்த மான்ஸ்டரை தூக்கி போட்டோன்னே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். சரி ஓகே எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. இப்போ அவங்க 2 பேருமே ஜெயிச்சதுக்காக ஒரு பெரிய ட்ரீட் வச்சு கொண்டாடுறாங்க. எனக்கு இது ரொம்பவும் பிடிச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும், உன்னோட ஃப்ளாகை நீ மறந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லி சாசை தொட்டு ஃப்ளாக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அவகிட்ட கொடுக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஷீல்டு வச்சு அவனால் எந்த ஒரு மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணவே முடியாது. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோ எப்படி மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணி ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.